பையன் துருவ் விக்ரம் கபடியை வந்து நீ விளையாடு அப்படின்ட்டு அவரினுடைய பள்ளி ஆசிரியர் ஊக்கப்படுத்துறாரு. அவர் அதாவது துருவ் விக்ரம் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல அதாவது கீழ்நிலையில இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காட்சி அமைப்புகள் அங்கங்கெல்லாம் இருக்குது. அதே போல அவருக்கு சொல்லி கொடுத்து கபடியை வந்து விளையாடுன்னு சொல்றக்கூடிய பிடி வாத்தியாரின் வந்து உயர் சமூகத்தை சார்ந்தவர் போல அந்த காட்சிகளானது அமைக்கப்பட்டிருக்குது. இந்த உயர் சமூகம்ன்றது இந்த காட்சி அமைப்பு மாட்டேன், அதை மட்டும் நான் சொல்றேன். அதாவது தென் தமிழகத்துல சாதிய உணர்வு அப்படின்றது பல பேருக்கு இருக்கு. ஆனா ஏன்டா நமக்குள்ள இருக்கு அப்படின்னு ஒரு வேதனையை அளிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. இதுல 2 சமூகத்தை சேர்ந்தவர்கள், இதுல தாழ்த்தப்பட்ட உயர்த்தப்பட்டலாம் சொல்லல, அமீர் கதாபாத்திரம் இருக்கு, அப்புறம் லால் கதாபாத்திரம் இருக்கு. 2 பேருக்குமே என்ன ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னா, தான் கையில கத்தி இருக்கு, அருவா இருக்கு, இதை கீழே போட்டுறணும்னு அவங்க 2 பேருக்குமே தோணுது. இருந்தாலும் அது போட முடியல. இல்லை அமீர் பேசக்கூடிய ஒரு வசனம் வந்து ரொம்பவும் மாரி செல்வராஜா இப்படி ஒரு படம் எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி. அதாவது அமீர் பேசக்கூடியது, அதாவது சமுதாயத்தில் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்காக அமீர் போராடி கைகளை கத்தி எடுத்ததாகவும், ஆனா இப்போ சமுதாயத்தில் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய நபர்களே நாம் அனைவரும் சமம், அதாவது உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய நினைக்கக்கூடிய மக்களுக்கு சமம் அப்படின்றத தாண்டி அவங்களுக்கும் மேல நம்ம உயர்ந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இதுல லால் கதாபாத்திரம், அந்த ஒரு கதாபாத்திரமும் தான் அழுத்தி சொல்லுது. தான் கையில கத்தி இருக்கு, அதாவது கீழ் சமூகத்தில் துருவ் விக்ரம் வந்து கீழ் சமூகம் மாதிரி காட்சி அமைப்பு இருக்கு இல்லையா, துருவ் விக்ரம் அந்த ஒரு விக்ரம வந்து உயர் சமூகமாக காட்சிப்படுத்திருக்கக்கூடிய லால் அவர் சொல்றாரு, என் கையில் இருக்கக்கூடிய கத்தியை கீழே போட்டுறணும், உன்னை ஏன் வந்து வெறுக்கணும்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் எனக்கு என்னை அதை மாற்றிக்க முடியல என்னால் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இவ்வளவு காலமாக மாரி செல்வராஜ் அவரினுடைய யோசனையானது கீழே இருக்கக்கூடிய, அதாவது சமுதாயத்தில் நாங்கள்லாம் கீழே இருக்கிறோம், அடிபட்டிருக்கோம், மிதிப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களினுடைய குரல்களை மட்டுமே பதிவு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மாரி செல்வராஜ் இந்த ஒரு படத்தின் மூலமா வேறு ஒரு பரிணாமத்திற்கு போயிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அது மிகவும் பாராட்டுதலுக்குரியது. குறிப்பா ஒரு காட்சியில பசுபதி, என் பிள்ளையனுக்காக தாங்க என் பையனை எப்படியாவது கபடி விளையாட விடுங்க அப்படின்னு சொல்லி அழுது புலம்பும் போது ஒரு அப்பாவை நினைச்சு எல்லோருமே அந்த ஒரு காட்சியில கண் கலங்குவாங்க. அப்புறமா துருவ் விக்ரமும் நமக்கெல்லாம் கபடிலாம் வேண்டாங்க